லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்திலே 41வது வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் நீங்கள் 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 23ஆம் அதிகாரத்திலே 41வது வசனத்தை வாசிக்கலாமா? 23ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். இயேசுவே, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது உம்முடைய அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு ஆமேன் சொல்லுங்கள். அந்த சிலுவை கள்ளன் பக்கத்தில் இருக்கிற கள்ளனை பார்த்து அவன் ரொம்ப ஆண்டவரை தூசிக்கிறான். தூசிக்கும் போது இந்த சிலுவை கள்ளன் சொல்கிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். எப்படி? நியாயப்படி தண்டிக்கப்படும். நம்ம தப்பு பண்ணோம், நம்ம திருடணும், நம்ம ஏமாத்தணும், நம்ம ராஜாங்கத்திற்கு விரோதமா நம்ம செயல்பட்டோம், உண்மையா அப்படிதான் செயல்பட்டோம், நம்ம இந்த தண்டனைக்கு பாத்திரவான்கள், நம்ம இந்த சிலுவையிலே நம்ம சாகணும், அவ்வளவுதான், அதுதான் நம்முடைய முடிவு. ஆனா ஆண்டவரை பார்த்து சொல்றேன், ஆண்டவரே, நான் செஞ்ச தவறுக்கு தான் நான் இப்படி அனுபவிக்கிறேன், ஆனா உங்க ராஜ்யத்துல வரும்போது என்ன நினைச்சுக்கங்கன்னு சொல்லும் போது கர்த்தர் அவனை திரும்பி பார்த்து சொல்றாரு, நீ இன்றைக்கு என்னுடனே கூட. எவ்வளவு பெரிய அன்பு இல்ல! ஞான ஸ்நானம் எடுக்காம ஒரே நாள்ல ரட்சிக்கப்பட்டு, இல்ல சில நிமிஷங்கள்ல ரட்சிக்கப்பட்டு டைரக்டா பரலோகம் போன ஒரே ஆள் இந்த கள்ளன் தான். ஆசையா இருக்கும் எனக்கு இந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்ல. நிறைய பேருக்கு யோசிப்போம் இல்ல, சரி எவ்வளவு பெரிய வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான். ஏற்றுக்கொண்ட உடனே நீ இறங்கி போய் ஞான ஸ்நானம் எடுத்துட்டு வானெல்லாம் கர்த்தர் சொல்லல. அங்க எல்லாம் டைம் இல்லை அதுக்கு. நீ இன்று என்னுடனே. ஆனா எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அவனுடைய தலையின் மேல எழுதப்பட்ட வாக்கியம் கள்ளன், திருடன், அவன் தண்டிக்கப்பட்டது கரெக்ட், இவனுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருக்குது. ஆனா அங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது அவன் நித்தியத்துல இருக்கிறான்னு, யாருக்கும் தெரியாது. ஆமேன்னு சொல்லுவோம். நம்ம ஒரு நாள் சிலுவை கள்ளனை பார்க்க போறோம். ஆமேன்னு சொல்லுவோம். நம்ம ஒருவேளை பரலோகத்தில் போனா நிறைய பேரை பார்க்கணும்னு நினைச்சிருக்கிறேன், அதுல ஒரு ஆள் இவர் தான். சே, எப்படா ஆண்டவரை இப்படி கவர் பண்ண ஒரு நிமிஷத்துல, நீ பெரிய லக்கி உள்ள ஆளா இருப்ப போல தெரியுது அப்படின்னு. ஆமா, ஆண்டவரை சில வார்த்தைகளால நம்ம கவர்ந்துட்டோம்னா அவ்வளவுதான், அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அவரை கவர்ந்து இழுக்கிறதே வார்த்தை தான். நம்முடைய வார்த்தையினால புகழணும், நிறைய புகழணும், அப்படி சொல்லணும். நான் சொல்றேன், மனுஷங்களை நிறைய பேர் நம்ம புகழ்ந்துட்டு இருக்கிறோம், அப்படி இப்படி எல்லாம் சொல்றோம், நீங்க அழகு அப்படி இப்படி எல்லாம் சொல்றோம். கொஞ்சம் ஒரு குழந்தைய எடுத்தா எப்படியெல்லாம் சிலர் கொஞ்சுறாங்க பாருங்க, என்னென்ன வார்த்தைகளை சொல்லி கொஞ்சுறாங்க. அது நமக்கு கேட்கும் போதே அப்படி, ஓ இப்படியெல்லாம் ஒரு வார்த்தை இருக்கா அப்படின்னு நமக்கு தோணும். அவ்வளோ அழகா கொஞ்சுவாங்க. அப்ப நான் நம்புறேன், ஒரு மனுஷனை அல்ல, கர்த்தரை, அவர் அப்படி 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 உரியவர் தான் அவர், அந்த புகழ்ச்சிக்குரியவர் தான் அவரை எப்படிப்பட்ட வார்த்தைனாலும் வர்ணிக்கலாம். அவர் வர்ணிக்க வர்ணிக்க நமக்கு வரணும் அப்படியே வந்துட்டே இருக்கும். அவ்வளவு உயர்ந்த தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இரண்டாவது ஒரு முடிவை கொடுக்கிறார். என்ன முடிவுனா, நமக்கு சாதகமான முடிவை கர்த்தர் தர்றாரு. ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் நமக்கு ஒரு முடிவை தந்தார். என்ன முடிவு அப்படின்னு சொன்னா, காரியம் மாறுதலாய் முடிந்தது. நமக்கு காரியத்தை மாறுதலாய் கர்த்தர் முடிய பண்ணுவார். இரண்டாவதாக கர்த்தர் நமக்கு ஒரு முடிவை தருவார். என்ன முடிவு அப்படின்னு சொன்னா, நமக்கு சாதகமான முடிவை கர்த்தர் நமக்கு தருவார். நம்பர் 3, மூன்றாவதாக 105வது சங்கீதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 105வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 105ஆம் சங்கீதம் 37வது வசனத்தை வாசிக்கலாமா? 105ஆம் சங்கீதத்திலே 37வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவனும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், 36ல இருந்து வாசிக்கலாமா? அவர்களுடைய தேசத்திலே தலைச்சங்கள் அனைத்தையும் அவர்களுடைய பெலனின் முதற் பேரான யாவையும் சங்கரித்தார். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவர் ஒருவனும் இருந்தது இல்லை. ஆமேன் சொல்லுங்கள். இந்த ஜனங்களுக்கு ஒரு முடிவிற்காக எதிர்பார்க்கிறாங்க, என்ன முடிவு வருமோன்னு நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் இங்கே ஒரு முடிவை கொடுக்கிறாரு. மகிழ்ச்சியான முடிவை கர்த்தர் கொடுத்தாராம்.
சந்தோஷமான ஒரு முடிவை கர்த்தர் கொடுத்தாராம். 400 வருஷம் அடிமையாகி இப்பொழுது அவங்க அந்த பட்டணத்தை விட்டு போகிறதுங்கிறதே ஒரு சந்தோஷம் தான். பரவாயில்ல, இப்போது நமக்கு விடுதலை கிடைச்சே, நம்முடைய பிள்ளைகளுக்காவது நமக்கு விடுதலை கிடைச்சே. இதுக்கு முன்னாடி இந்த சந்ததிக்கு விடுதலை கிடைக்கல, இல்ல நமக்காவது விடுதலை கிடைச்சு, நம்முடைய பிள்ளைகளுக்காவது விடுதலை கிடைச்சுன்னு ஒரு சின்ன சந்தோஷத்துல வெளியே போறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கஷ்டம் மட்டும் இருந்துட்டே இருக்குது. சரி, 400 வருஷம் வேலை செஞ்சு ஒண்ணுமே இல்லாம இந்த இடத்த விட்டு போறோமே, எதுவுமே நம்ம கையில கிடைக்கலையே, சரி கிடைச்சதே போதும். அவங்க திருப்தியாறாங்க. இதே திருப்தியாய் யாராவது ஒருத்தர் இந்த ஜெபத்துல இருக்கலாம். பாஸ்டர், நான் பட்ட கஷ்டத்துக்கு எதுவுமே எனக்கு கிடைக்கல, ஆனாலும் ஆண்டவர் என்ன அங்கிருந்து கொண்டு போறாரு, என்ன தப்பிச்சாரு, இது போதும். அதுலயே நீங்க மனரம்யமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல மகளே, நான் உனக்கு ஒரு முடிவை வச்சிருக்கிறேன். அந்த முடிவு நீ மிகவும் சந்தோஷப்படுகிற போல ஒரு முடிவு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்த போறாரு. நீங்க திருப்தியா தான் இருக்கிறீங்க, நீங்க போதும்னு தான் சொன்னீங்க, நீங்க மனரம்யமா தான் இருக்கிறீங்க, நீங்க ஆண்டவரை தூசிக்க போறது இல்லை, நீங்க அதை ஏற்றுக்கொண்டீங்க. பரவாயில்ல, இதையாவது கர்த்தர் செஞ்சாரேன்னு நீங்க நிறைய பேர் நன்றி சொல்றீங்க. இம்மட்டும் கர்த்தர் நான் நடத்தினாரேன்னு தான் சொல்றீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நான் உன்னை அப்படி விட்டுற மாட்டேன். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பொன்னோடும் பொருளோடும் கர்த்தர் புறப்பட பண்ணி அவர்களை மகிழ்ச்சியாய் கர்த்தர் மாற்றினாரோ, அதே போல இந்த சத்தத்தை கேட்கிற இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், உனக்கு ஒரு மகிழ்ச்சியான முடிவை நான் உனக்கு தருவேன். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷமான முடிவை தருவேன். இந்த முடிவு துக்கமா இருக்குமோ என்று நினைக்கிறீர்களோ, இந்த முடிவு கண்டிப்பா ஒரு துக்க செய்தியை நான் கேட்க போறேன், ஒரு துக்க செய்தி தான் என் காதுல வரப்போகுது. இல்ல, கர்த்தர் சொல்றாரு, சந்தோஷம் அடைய போகிறீர்கள். கைகளை உயர்த்தி விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுங்க, ஹல்லேலூயா. என் பிள்ளையை குறித்த முடிவு சந்தோஷம் கொடுக்க போகிறது. என் குடும்பத்தை குறித்த முடிவு கர்த்தர் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது. ஓ, இந்த ஜெபத்திலே கர்த்தர் தான் உங்களை கொண்டு வந்தார். அருமை கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் தான் கொண்டு வந்தார். ஆண்டவர் தான் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, உன் முடிவில் நான் ஒரு பெரிய சந்தோஷத்தை வைத்திருக்கிறேன். உன்னை, ஹல்லேலூயா, எனக்கு இது போதும் ஆண்டவரே, எனக்கு இது போதும் ஆண்டவரே, எனக்கு இது போதும் ஆண்டவரே, எனக்கு இது போதும் ஆண்டவரே, இம்மட்டும் என்ன தந்திர ஆண்டவரே. பரவாயில்ல, பரவாயில்ல, அது கிடைச்சா பரவாயில்ல. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஜெபத்துல பரவாயில்லன்ற வார்த்தையை சொல்றீங்க, இல்ல பரவாயில்லன்ற வார்த்தையை நீங்க சொன்னீங்க, இல்ல ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாகவே ஒரு நாள் சீக்கிரமாய் வரும், அன்றைக்கு கர்த்தர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உங்களை மகிழ்ச்சியாக்குறது போல, மகிழ்ச்சியாக்குறது போல. ஆமென். கர்த்தர் உங்களை துக்கப்படுத்த மாட்டார், கர்த்தர் துக்கப்படுத்த மாட்டார். உங்களுடைய முடிவு உங்களுக்கு சந்தோஷமா இருக்க போகிறது, சந்தோஷமா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. எதிர்பார்த்து ஒண்ணு கிடைக்கிறது வேற, எதிர்பார்க்காம ஒண்ணு கிடைக்கிறது வேற. நீங்க கர்த்தர் உங்களுக்கு எப்படி செய்வார்னா, எதிர்பார்க்காத ஒண்ண கர்த்தர் செய்வார். எவ்வளோ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதுவும் அவங்கெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்து துரிதப்படுத்துறாங்களாம், போங்க போங்க போங்க. சரி, எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல. அந்த அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இங்கேருந்து விடுதலை ஆனா போதும்னு மனசுல நினைச்சு ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பட்டவங்க எல்லாம் கஷ்டப்பட்டாங்க, இவங்களுக்கு தான் அந்த விடுதலை கிடைச்சிருச்சு. உடனே அவங்க இருதயம் சந்தோஷப்பட்டு களி கூறுது, ஆண்டவரே நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி துதிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்து, ஆனா பொதுவா அவங்க கொடுத்துருக்க கூடாது, இவங்களை அடிச்சுதான் துரத்தணும். ஏன்? அவங்க எல்லாருடைய வீட்லையும் என்ன நடக்குது? அவங்க எல்லாருடைய வீட்லையும் சாவு, எல்லாருடைய வீட்லையும் மரணம், அந்த வீட்டிலேயே ஒரு துக்கம் நடந்துட்டு இருக்குது. இவங்க போய் கேட்டாங்கன்னா அவ்வளவுதான், மிதிச்சே வெளியே தள்ளுவாங்க, போடா வெளியே, எங்க வீட்டில் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, எல்லாத்துக்கும் காரணமே நீதான், போனா போ, துரத்து, அடிச்சு துரத்திருப்பாங்க. ஆனா துக்கம் நடந்த அந்த வீட்டில் உள்ளவங்க கொண்டு வந்து பொன்னையும் பொருளையும் கொடுத்து, போங்க போங்க, கொண்டு போங்க கொண்டு போங்க. அதான் கர்த்தர் சந்தோஷப்படுத்துறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு 3 வார்த்தையை பேசுறாரு. ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு முடிவை தரப்போறாரு. என்ன முடிவுன்னா, காரியம் மாறுதலாய் முடிய போகுது. நம்பர் 2, ரெண்டாவது கர்த்தர் ஒரு முடிவை தரப்போறாரு, சாதகமான முடிவை கர்த்தர் செய்ய போறாரு. நம்பர் 3, மூன்றாவதாக கர்த்தர் ஒரு முடிவை தர, மகிழ்ச்சியான முடிவை தரப்போறாரு. அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கும் முடிவை உனக்கு நான் தருவேன். ஹல்லேலூயா. உங்க மனசு ஒருவேளை இது என்னமாய் முடியுமோ, இது என்னமாய் முடியுமோ. மரியாளை பார்த்து அந்த தேவதூதன் வாழ்த்தும் போது மரியாள் அப்படிதான் சொல்றாங்க, இந்த வாழ்த்துதல்
சொல்லுங்களேன், இந்த வாழ்த்துதல் என்னமாய் முடியுமோ? இதே சிச்சுவேஷன்ல யாராவது இருக்கலாம், இது என்னமாய் முடியுமோ? ஆண்டவர் சொல்றார், இது நன்மையாய்த்தான் முடியும். ஹல்லேலூயா.